ஹாய் மக்களே, வணக்கம். பீட்ரூட்டு பருப்பு வடை செய்வது எப்படின்னு பார்ப்போம். கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் சரிசமமாக எடுத்துக்கணும். ஒரு ஒரு கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுக்கிறீங்கன்னா அதே அளவு துவரம்பருப்பும் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற விடுவோம். அதுக்கப்புறம் மிக்சியில் நைஸாக அரைக்காமல் நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். பீட்ரூட்டு நல்லா தோல் சீவிட்டு துருவிக்கணும். நைஸாக அரைச்சும் போடலாம். நான் நைஸாக அரைச்சி போடலை, நான் வந்து துருவி தான் போடுறேன். அடுத்து வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கேன். அது வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போது அரைச்ச அந்த பருப்பு மாவில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வேறு உப்பு சேர்த்துக்கணும். வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த துருவின பீட்ரூட் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம அந்த பீட்ரூட் வந்து தொட்டுக்கலா செஞ்சு நம்ம வந்து கூட்டோ பொரியலோ நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து பிடிக்காதவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி, பெரியவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். அடுத்து கடாய் வச்சு எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதையும் வடை தட்டி போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதையும் வடையாக தட்டி போடலாம். இது வந்து இந்த மாவு வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த பீட்ரூட் கலந்ததுனால இப்படி சிகப்பு கலராக தெரியுது. சிகப்பாகவும் ரோஸாகவும் தெரியும். ஆனால் வடை செய்யும்போது சும்மா நார்மலாக பருப்பு வடை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கலரு தெரியாது. எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் வந்து விரலை விட்டுறாமல் பார்த்து போடணும். வடை வந்து இது மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு வந்து இது மாதிரி தட்டி போடுறது வந்து டைம் எடுக்கும். இது பண்ணி நம்ம சீக்கிரமாக அது தட்டி நம்ம உள்ளே போட முடியாது. அதனால் இது மாதிரி வடையை வந்து இது மாதிரி தட்டிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுடலாம். கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இது மாதிரி செஞ்சுட்டு தட்டில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சைடு வெந்துருச்சு, மறு சைடு திருப்பி விடலாம். பார்த்து மெதுவாக திருப்பணும். நல்லா வெந்ததையும் எடுத்துடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பீட்ரூட் பருப்பு வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே.